ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி சமையல். இன்னைக்கு முருங்கைக்கீரை ரசமும் முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோ. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். கீரையும் கருவேப்பிலையும் அரைச்சது ஊற்றிக்கலாம். கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு, அப்போ தான் இதில் உள்ள சாறு நல்லா இறங்கும். 15 நிமிஷம் நல்லா கொதித்து சாறு இறங்கிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். ரசத்துக்கு பூண்டு கொஞ்சம், மிளகு, சின்ன சீரகம் மூணு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கடுகு, அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இனி முருங்கைக்கீரை சாறு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதி வரும்போதே மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிட்டு மூடி வச்சிடலாம். கூட்டுக்கு தேங்காய் கொஞ்சம், 2 காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா. தேங்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம். சத்தான முருங்கைக்கீரை ரசமும் முருங்கைக்காய் கூட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு ரசம் வச்சு சாப்பிடுங்க.